நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா என்ற பகுதி சிறப்பான பகுதியாக, தேயிலை தோட்டங்கள் நிறைந்த பகுதியாகவும், தொழிலாளர்கள், விவசாயிகள் என்று பலர் குடியிருந்து வருகின்ற பகுதியாகவும் இருந்து வருகிறது. இந்த பகுதியில் வனவிலங்குகளும் அதிக அளவு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 60% காடுகளை கொண்டது நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டத்தில் வனவிலங்குகள் அதிக அளவு காணப்படுகிறது. இதனால் மனித வனவிலங்கு மோதல்கள் என்பது பல ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் யானைகளுடைய தொல்லை அடிக்கடி தொழிலாளர்கள், விவசாயிகள், இன்னும் வாகன ஓட்டிகளுக்கு தொல்லை தருவதாக சொல்லி வருகிறார்கள். இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கொளப்பள்ளி, சேரம்பாடி, சேரங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் புல்லட் என்று சொல்லப்படுகின்ற யானை, இது இன்றைக்கு கூடலூர் தாலுகா மட்டுமல்ல, பந்தலூர் தாலுகா மட்டுமல்ல, இது பொள்ளாச்சி வரை இன்றைக்கு பேசப்படுகின்ற ஒரு பெயராக புல்லட் யானை, புல்லட் யானை, புல்லட் யானை என்று சொல்லப்படுகிறது. இந்த புல்லட் யானை பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்களின் வீடுகளை சேதப்படுத்தி சூறையாடி வந்தது. கடந்த 10 நாட்களில் இந்த புல்லட் என்று சொல்லப்படுகின்ற காட்டு யானை 40க்கும் மேற்பட்ட வீடுகளை சேதப்படுத்தி இருக்கிறது. இதனால் இந்த யானைகளை பிடிக்க வேண்டும் என்று தொழிலாளர்களும், பொதுமக்களும், தோட்ட தொழிலாளர்களும், விவசாயிகளும் கோரிக்கையை வைத்தார்கள். இதற்காக போராடப் போவதாகவும் அறிவித்தார்கள். இதனை அடுத்து முதுமலையில் இருந்து சீனிவாசன், விஜய் என்ற 2 குமிக்கி யானைகளை கொண்டு வரப்பட்டு காட்டு யானைகளுடைய நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். டிரான் கேமரா மூலமாகவும் கண்காணித்து வந்தனர். இதற்கிடையே வனத்துறைகள் கண்காணிப்பை மீறி கொளப்பள்ளி, டேண்டி தோட்டம், பால்வாடி, லைன்ஸ் பகுதிகளுக்கு புல்லட் யானை புகுந்து அங்கு 2 பேருடைய வீடுகளை உடைத்து சேதப்படுத்தியதும் ஏற்கனவே தெரிந்தது ஒன்றாக இருந்து வருகிறது. இதை தொடர்ந்து புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க உத்தரவிடப்பட்டது. வனத்துறை தலைவராக இருக்கின்ற சீனிவாச ரெட்டி தலைமையில் உயிரின பாதுகாவலர் ராக்கோ குமார், ரோக்ரா ஆகியோர்கள் உத்தரவின்படி கூடலூர் வனக்கோட்ட அலுவலர் வெங்கடேஷ் பிரபு, உதவி வன பாதுகாவலர் கருப்பையா, வனசரகர் ஐயனார் மற்றும் வனத்துறையினர் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்காக அன்றைக்கு இதற்கு ஏற்பாடுகளை செய்தார்கள். அத்துடன் கால்நடை மருத்துவர்களாக, டாக்டர்களாக இருக்கக்கூடிய திறமை வாய்ந்த டாக்டர் என்று வர்ணிக்கப்படுகின்ற கலைவாணன், ராஜ்குமார் ஆகியோர்கள் மயக்க ஊசியை காலை முதல் கண்காணித்து வந்த யானையை ராஜேஷ்குமார் மரத்தின் மீது ஏறி காட்டு யானையை கண்காணித்தார். தொடர்ந்து அப்பகுதியில் நின்றிருந்த புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தினார்கள். இதனால் சற்று நேரத்தில் மயக்கமடைந்த தொடர்ந்து யானையை வனத்துறையினர் சுற்றி வளைத்து பின் குமிக்கி யானை உதவியுடன் புல்லட் யானையை வனத்துறையினர்கள் லாரியில் ஏற்றினார்கள். அந்த யானை லாரியில் ஏற்றப்பட்டு முதலில் முதுமலை கொண்டு செல்வதாக திட்டம் என்று தெரிவித்தார்கள். இப்போது அந்த யானை எங்கே இருக்கிறது, எந்த பாதுகாப்பில் இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்காக
நமது நீலமலை தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் இதனை பற்றி விசாரித்தார்கள். தற்போது இந்த யானை பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் வந்து புல்லட் யானை இருப்பதாக அங்கே மரகூண்டில் அடைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்தது. இது பற்றி விரிவாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் விசாரித்து நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு இந்த தகவலையும் இந்த செய்தியையும் தந்திருக்கிறார். இது பற்றி நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் ராஜா பிரசாத் அவர்கள் தெரிவித்த போது, குமிக்கி யானை உதவியுடன் புல்லட் யானை லாரியில் ஏற்றப்பட்டு கோவை மாவட்டம் ஆனமலை புலிகளின் காப்பதற்கு உளத்தி வனசரகத்திற்கு உட்பட்ட டாப் ஸ்லிப்புக்கு கொண்டு வரப்பட்டது என்றும், தொடர்ந்து டாப் ஸ்லிப் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள வரளிக்காறு யானை முகாம் பகுதிக்கு புல்லட் யானை அழைத்து வரப்பட்டு அங்கு யானையை நடவடிக்கையை கண்காணித்து மயக்க ஊசி செலுத்தப்பட்டதினால் அது தெளிவில்லாத நிலையில் இருப்பதாகவும், இதன் காரணமாக மரகூண்டில் அடைக்கப்பட்டு யானையினுடைய உடல் நிலையை கண்காணித்து வனத்துறையின் இதை காடுகளில் விடலாமா என்ன செய்யலாம் என்று முடிவெடுப்பார்கள் என்றும், கும்கி யானை உதவியுடன் புல்லட் யானை மரகூண்டில் வனத்துறையினர் அடைத்தார்கள். இது குறித்து வனத்துறை அதிகாரிகள் கூறியதாவது, மயக்க ஊசி செலுத்தப்பட்டுள்ளதால் யானை உடல்நிலை கண்காணிக்க வேண்டிய உள்ளது என்றும், மேலும் பந்தலூர் வீடுகளை சேதப்படுத்திய பொருட்களை சேதப்படுத்தி உணவுகளை மக்கள் அரிசி மற்றும் உணவுகளை தின்று பழகிவிட்ட இந்த பழக்கத்தை மாற்றுவதற்கு மரகூண்டில் அடைக்கப்பட்டு உள்ளது என்றும், யானை கும்கி யானைகளை வரவைப்பட்டு உணவுகள் இந்த யானைக்கு வழங்கப்படும் என்றும், இதற்கு இயற்கையான உணவுகளே சாப்பிட நாங்கள் தருவப்படும் என்றும், அதற்காக வனத்துறை வேட்டை தடுப்பு காவலர்கள் பாதுகாவலர்கள் உள்பட 50ற்கு மேற்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த குழுவினர் சுழற்சி முறையில் 24 மணி நேரம் கும்கி யானையுடன் இந்த புல்லட் யானையை கண்காணிக்கப்படும் என்றும், மேலும் உடல்நிலை சரியான பிறகு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கு பிறகு இந்த யானையை காடுகளில் விடுவதா அல்லது கும்கி யானையாக மாற்றுவதா என்று முடிவெடுக்கப்படும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாகவும், இதனால் அந்த யானை பத்திரமாக டாப் ஸ்லிப் யானைகள் வளர்ப்பு முகாமில் மரகூண்டில் அடைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும், இதற்காக 2 கும்கி யானைகளும் இருக்கிறது என்றும், 50ற்கு மேற்பட்ட காவலர்களும் இதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும், 24 மணி நேரம் இதை கண்காணிக்கப்படும் என்று தெரிவித்தார்கள். இதனால் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா, குறிப்பாக கொளப்பள்ளி, சேரம்பாடி, சேரங்கோடு, ஐயங்கொல்லி அந்த பகுதியிலே இருக்கின்ற தொழிலாளர்களாகட்டும், விவசாயிகளாகட்டும், பொதுமக்களாகட்டும், வியாபாரிகளாகட்டும் சற்று மனதை தேற்றிக்கொண்டு ஆறுதல் அடைந்ததோடு, இதற்காக கடுமையாக உழைத்த வனத்துறையினரை வெகுவாக பாராட்டியிருக்கிறார்கள் என்றும், வனத்துறையினுடைய கடுமையான நடவடிக்கையின் காரணமாக இங்கே நாசம் செய்து வந்த 40 வீடுகளை அடித்து உடைத்து நொறுக்கிய புல்லட் யானையை வெகு சாமர்த்தியமாக பிடித்திருக்கிறார்கள் என்றும், அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் என்று
ஐயங்கொல்லி, குளப்பள்ளி, சேரங்கோடு, சேரம்பாடி பகுதியிலே இருக்கின்ற மக்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். கம்பு பாரு இப்படி வெட்டினான் உள்ள சின்ன குட்டி தான் அது. இங்க பாரு நித்தியா பாரு எங்க உட்காந்துருக்கான் நித்தி. வண்டி ஒடிஞ்சு கிடைக்குமாயா? ரோடு மோசம் அது பாருங்க. அண்ணே வாங்க தலையெல்லாம் தூக்குறது அங்க பாரு எந்திரிக்குது அது. காலு கை மாட்டிட போகுதுன்னு பின்னாடி உள்ள உங்க காலு கையெல்லாம் அவங்களுக்கு சேஃப்டி ஆகி மரம் அது பாருங்க. அவன் உள்ளுக்கு உட்காரான் ஒரு ஆளு. அதுதான் எந்திரிக்குது முணங்குது. ஏன்னா அங்க பாருங்க திரும்புறது அட்டி வெளுப்பா. ஏன்னா அட்டி ஒண்ணு வருது இல்லைங்க. அடுத்து நம்ம வருவார்ல கோயில் சொல்லுவாங்க. இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக உங்கள் நீலமலை தொலைக்காட்சி இதுபோன்ற நிகழ்ச்சியை கண்டு மகிழுங்கள் என்றும், சில இடங்களில் நீலமலை தொலைக்காட்சி தெரிவதில்லை என்று நீலமலை தொலைக்காட்சி ரசிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு எந்த இடத்தில் கிடைக்கவில்லையோ அந்த இடத்திலே இருக்கின்ற உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்ல செய்திகளையும் உள்ளூர் தகவல்களையும் உன்னதமான நிகழ்ச்சிகளையும் தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் கேபிள் டிவிக்கு கட்டணம் கட்டித்தான் நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும் என்ற உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையில் கேட்டு பெற்று நீலமலை தொலைக்காட்சியை கண்டுகளியுங்கள் என்று தெரிவித்து 24 மணி நேரமும் உங்களுக்கு உடனுக்குடன் கண்டுகளிக்க உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியில் சென்று பாருங்கள். யூடியூப் பகுதியில் இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை எப்போதும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் செய்தியாளரோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.